குட் மார்னிங் டியர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஒரு டூர் தாங்க. நாங்கள் இன்றைக்கி ஒரு ஊருக்கு போகிறோம். எந்த ஊர்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்த பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். காடு தான், நாங்கள் போகிற பாதை எல்லாம் காடாக தான் இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்குங்க அந்த இடத்துல. அந்த மழை பெஞ்சதுக்கும் நேற்று தான் மழை பெஞ்சு எங்கள் ஊரில் அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். எங்கள் ஊரில் சுற்றி எல்லாமே பனைமரம் தான் நிறையா இருக்கும். அங்கே பாருங்கள், எல்லா பனைமரத்துலேயும் நொங்கு இருக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் பனை மரத்தில் இருந்த பைனி நொங்கு எதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பாருங்கள், நேற்று மழை பெஞ்சதுக்கு தான் இவ்வளோ தண்ணி கிடக்குங்க. அப்போ டெய்லியும் ஒரு வாரத்துக்கு மழை பெஞ்சால் எவ்வளோ தண்ணி கிடக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அங்கே தள்ளிலாம் பார்த்தா எல்லாம் பனை மரமும் தேங்காய் மரமும் தான் நிற்கும். சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இது நிறைய பேர் இங்கே தான் துணி துவைப்பாங்க, எல்லாமே இங்கே தான் பண்ணுவாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸே தனி எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த இடத்துல உள்ளது. இங்கே நாங்கள் முதல்லலாம் நாங்கள் போய் குளிச்சுட்டு வருவோம், நல்லா இருக்குங்க. ஆனால் இந்த இடத்துல நல்லா அழகாக இருக்கும். இதில் மீன்லாம் கிடக்கும். நான் இது வேணால் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், மீன் பிடிக்கிறது வீடியோலாம் வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அழகாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே தான் போய் குளிப்பாங்க எல்லோரும். அங்கே அந்த பக்கமும் இருக்குது, அந்த பக்கம் போக மோஸ்ட்டில் காமிக்கிறேன் வாங்க. அப்படி பொறுமையாக அந்த சாங்கோடு கேட்போம். மணப்பாடு பக்கத்தில் வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள், அழகாக இருக்குங்க. பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே பாருங்கள் எல்லாமே மலை மாதிரி மேடாக தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்தாலே கொஞ்சம் வண்டி கொஞ்சம் அலசிச்சு, அதனால் எதுவும் நினச்சிக்காதீங்க. கேமரா கொஞ்சம் ஃபால்ட்டாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் போகிற வழி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பக்கத்தில் வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், இதுதான் ஆறும் கடலும் சேர்ற இடங்க. இங்கே பாருங்கள் தண்ணி நிறையா இப்போ உள்வாங்கியிருக்கு, கடல் உள்வாங்கியிருக்கு. இல்லைன்னா நிறைய தண்ணி கிடக்கும். அழகாக இருக்குங்க பாருங்கள். அங்கே சர்ச்சு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் போர்ச்சுகீஸ் கட்டினது தான். சூப்பராக இருக்குங்க. நாங்கள் இதை அடிக்கடி வந்துட்டு போவோம். இப்போ கொஞ்ச நாளாக தான் வராமல் இருந்தோம். இங்கே பாருங்கள் பக்கத்தில் வந்தாச்சு. நாங்கள் போனது காலையிலோடனே ரொம்ப கூட்டம் இல்லைங்க. ஆனால் இந்த லீவ் டைமில் நிறைய பேர் வருவாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் மணப்பாட்டில் உள்ள மீன் கடையை தான் போய் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது 1000 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இந்த மீன் விலை. நான் சும்மா தான் பார்க்க போனோம். இங்கே பாருங்கள் அடுத்த மீனும் இதுவும் நல்ல ஏலத்துக்கு போச்சு, நல்ல விலைக்கு போயிட்டு இருந்து. இங்கே பாருங்கள் சூரியன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே தான் மீன் பிடிப்பாங்க, இந்த இடத்துல தான். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நிறைய போட்லாம் இங்கே நிற்கும். நாங்கள் இப்போ அங்கே மணப்பாடு பக்கத்தில் போயிட்டுருக்கோம்.
நம்மளும் அங்கே போயாச்சுங்க. மணப்பாடு கடல் பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி, மண்ணாக தான் பாதி தூரம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சமே ஆழம் வருது. அந்த போட்டு போகிற இடத்துல மட்டும் நல்லா குழி தோண்டி வச்சுருப்பாங்க. அதனால் போட்லாம் கரெக்டாக போயிடும். இங்கே மட்டும் கொஞ்சம் குளிக்கிறதுக்கு ஆனால் நல்லா உள்ள வரைக்கும் நம்ம போகலாம். நாங்கள் போன தாட்டி வந்திருக்க முடிச்சுட்டு நல்லா இருந்துங்க. ஆனால் இந்த தாட்டி வித்தியாசமாக பாறைலாம் வெளியே வந்திருக்கு. இங்கே பாருங்க நல்லா தான் இருக்குது. மேலே அந்த பக்கம் சர்ச் இருக்குங்க. அதுக்கு அடுத்தது இங்கே நிறைய படம்லாம் எடுத்திருக்காங்க. அந்த பக்கம் ஆண்கடல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா கல்லாமொழியில் உள்ள இந்த அனுமொழியிலும் தெரியும். அது பாருங்கள் சைனாவில் இந்த கட்டினது பிரிட்ஜு கட்டினாங்க. அதை பாருங்கள், போட்டில் எவ்வளோ அழகாக ஸ்லோவாக போகும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. சூப்பராக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நான் அடுத்தாட்டி வர முடிச்சுல நான் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுறோம். இன்றைக்கி நாங்கள் டைம் இல்லை, அதனால் நாங்கள் உடனே கிளம்ப போகிறோம். இருந்தாலுமே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு தான் போனோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ போட்டு உள்ளே போகுதுன்னு பாருங்கங்க. இப்போ தடைகாலம் மட்டும், மீன் தடைகாலம் மட்டும் இல்லைன்னா இப்போ நிறைய போட்டு போயிட்டு வருவாங்க. சூப்பராக இருக்கும். அதை பார்த்தாலே பக்கத்தில் ஓடி நாங்கள் குளிக்க முடியல, பக்கத்தில் ஓடலாம் போவோம். இந்த பக்கம் எவ்வளோ அமைதியாக இருக்கோ அந்த ஏத்தாப்புல ரொம்ப ஆண்கடலுங்க, பயங்கரமாக ஆக்ரோஷமாக இருக்கும். அங்கேயும் உள்ளே கல் போட்டு உள்ளே வரைக்கும் போகலாம். அது நாங்கள் வேணால் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் பிரிட்ஜை பாருங்கள் எவ்வளோ நீளமாக போகுது பாருங்கள். அழகாக இருக்குங்க பாருங்கள். அடுத்து என்னங்க, நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறோம். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.